சிவா, அந்த பொண்ணு அப்பாவின்னு நமக்கே தெரியும். இதுக்கு மேல இத பத்தி என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரியும்ல? சிவா, என்ன பிரச்சனை? நீ இவ்ளோ ஹர்ட் ஆகி நான் பார்த்ததே இல்ல. Oh, come on. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது. உன்னை இந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிருக்கான்னா நிச்சயம் உங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. அதனாலதான் நீ உன்னையே மறந்து போயிருக்க. இது எங்களோட சிவா இல்ல. நீ என்ன சொல்ல வர? எப்பவுமே நீ தானே சொல்லுவ, பகையும் நமக்கு ஒரு உறவுன்னு, உறவு சமமானவங்களோட இருக்கணும்னுவ. அப்புறம் எப்படி இந்த பொண்ணு உன்னோட பகையானா? ஐ மீன், சிவா சிங் ஓப்ராய் தன்னோட லைஃப்ல ஒரு சாதாரண பொண்ணுக்கா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கான். கவனிச்சிருக்கியா சிவா? அவ எப்ப உன் முன்னாடி வந்தாலும் அவ கூட நீ சண்டை போடுற. அவ உன் கண் முன்ன இல்லாதப்ப அவ நினைவுகளோட நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நீ இப்படி யோசிக்கிறதா எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. இத நீயே உணராம இருக்கிறது தான் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. இன்னைக்கு ஹோல் டே ஏகப்பட்ட டென்ஷன். எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான். சோ இப்ப சம்பந்தம் இல்லாம எதையாவது வளராத. அவெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல. யார் அவ? She doesn't affect me at all. அடுத்தவங்களை வேணா ஏமாத்தலாம், உன்னையே நீ ஏமாத்திக்க முடியாதே. இருட்டை எவ்வளவுதான் அடர்த்தியா இருந்தாலும் சின்ன மெழுகுவத்தி வெளிச்சமே அதை போக்கிடும். மன்னிப்பு கேளு. நானும் இதை மறக்க மாட்டேன். இப்பவே இவ்வளவு பதட்டமானா எப்படி சிவா ஓப்ராய்? இப்பதானே என் ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில நீ ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியாது. ஹலோ மிஸ்டர் சிவா ஓப்ராய், என் பேரு கீதா ஃப்ரம் டெய்லி இந்தியா. இப்ப டைம் என்னன்னு தெரியுமா? இவ்வளவு லேட்டா நான் இப்படி ஃபோன் பண்ண காரணம் இருக்கு. என்னன்னா, என்கிட்ட ஒரு தகவல் இருக்கு. அது வெளியே தெரிஞ்சிடுச்சுன்னா அது உங்களோட மொத்த ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய சிக்கலாகலாம். வெறும் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்ல, ஷேர் மார்க்கெட்லயே உங்களோட கம்பெனி வேல்யூ சரிஞ்சிடும். அந்த அளவுக்கு இந்த தகவல் உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீ யார் கூட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? எதுக்கும் கோவப்படுறதுக்கு முன்ன இப்ப நான் உங்க போனுக்கு அனுப்பி இருக்கிற வீடியோல இருக்கிறத நீங்க ஒரு தடவை பாத்துருங்க.